தேசிய நலன்களை மேம்படுத்துவதற்காக முன்மொழியப்பட்ட ஐக்கிய முன்னணி குறித்து அரசாங்க கூட்டணிக்கு வெளியே உள்ள அரசியல் கட்சிகளின் தலைவர்களை பிரிகத்தா நேஷனல் தலைவர் முகைதீன் யாசின் நேற்று மாலை சந்தித்தார். இந்த விவாதத்தில் கலந்து கொண்ட தலைவர்களில் கராக்கானின் டொமினிக் லாவ் மற்றும் மலேசிய இந்திய மக்கள் கட்சியின் புனிதன், எதிர்க்கட்சி தலைவர் ஹம்சா ஜைனுடீன் ஆகியோர் அடங்குவர் என்று முகைதீன் தமது முகநூல் பதிவில் தெரிவித்துள்ளார். பெஜ்பாங் தலைவர் முக்ரிஸ் மகாதீர், மூடாவின் தற்காலிக தலைவர் அமீரா எஸ்யா அப்துல் அசீஸ், புத்ரா தலைவர் இப்ராஹிம் அலி, உரிமை கட்சியின் தலைவர் பி ராமசாமி, PSM கட்சியின் துணைத் தலைவர் அருட்செல்வன் மற்றும் மலேசிய முன்னேற்ற கட்சியின் தலைவர் பி வேதமூர்த்தி ஆகியோர் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். அத்தகைய முன்னணியை உருவாக்குவது நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயோ அல்லது வெளியேயோ கட்டுப்பாடு மற்றும் சமநிலையை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டது என்று முகைதீன் கூறினார். இந்த முன்மொழிவு குறித்து கலந்து கொண்டவர்களிடமிருந்து தங்களுக்கு கிடைத்த கருத்துகள் மிகவும் நேர்மறையானவை என்று அவர் தெரிவித்தார். அடுத்த PN உச்சமன்ற கூட்டத்தில் தாம் அவர்களின் கருத்துகள் குறித்து விவாதிக்கவிருப்பதாக அவர் கூறினார். பொருளாதார நிச்சயமற்ற தன்மைக்கு மத்தியில் அரசியல் நிலைத்தன்மையை உறுதி செய்வதற்காக அன்வார் இப்ராஹிம் தனது பதவிக்காலம் முடியும் வரை பிரதமராக இருக்க வேண்டும் என்று பொருளாதாரத்துறை முன்னாள் அமைச்சர் ரபிசி ரம்லி தெரிவித்துள்ளார். பண்டான் நாடாளுமன்ற உறுப்பினரான ரபிசி தற்போது அரசாங்கத்தில் ஏற்படும் எந்த ஒரு மாற்றமும் ஆசியான் பிராந்தியத்தில் வளர்ச்சி குறைதல் உட்பட வளர்ந்து வரும் பொருளாதார சவால்களை நிர்வகிப்பதற்கான முயற்சிகளை சீர்குலைக்கும் என்று சுட்டிக்காட்டினார். நாடு கடுமையான பொருளாதார சவால்களை எதிர்கொள்வதால் இப்போது அரசாங்க மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது என்று அவர் நேற்று ஒரு போட்காஸ்ட் நிகழ்ச்சியில் கூறினார். இந்தோனேசியா, தாய்லாந்து, வியட்நாம், சிங்கப்பூர் மற்றும் பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகள் வளர்ச்சி 2 முதல் 3 விழுக்காடு வரை குறையக்கூடும் என்ற கணிப்புகளை அவர் மேற்கோள் காட்டினார். மலேசியாவின் வளர்ச்சி 3 விழுக்காடு அல்லது அதற்கும் கீழாக குறைந்தால் அது அடுத்த 1 முதல் 2 ஆண்டுகளில் நாட்டிற்கு கடுமையான ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று அவர் எச்சரித்தார். எனவே நிலைமையை நிர்வகிக்கவும் தற்போதைய பதவி காலத்தை முடிக்கவும் ஒரு நிலையான அரசாங்கம் தேவை என்று அவர் கூறினார். அன்வாரின் ராஜினாமாவை வலியுறுத்துவதற்காக ஜூலை 26ஆம் தேதி தூருன் அன்வார் வெகுஜன பேரணியை நடத்த பிரிகத்தா நேஷனல் திட்டமிட்டுள்ளது. இம்மாத தொடக்கத்தில் ஷாலாமில் நடைபெற்ற இதே போன்ற போராட்டத்தில் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டாலும் 26ஆம் தேதி நடைபெறும் போராட்டத்தில் 3 லட்சம் பேர் வரை பங்கேற்பார்கள் என்று ஏற்பாட்டாளர்கள் கூறுகின்றனர். இந்நிலையில் ரவிசி இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். மேலும் திங்கட்கிழமை மீண்டும் கூடும் மக்களவையில் அன்வாரை விமர்சிக்கவோ அல்லது சங்கடப்படுத்தவோ தமக்கு எந்த நோக்கமும் இல்லை என்று ரவிசி தெரிவித்துள்ளார். புதிதாக நியமிக்கப்பட்ட 8 மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளும் 14 உயர்நீதிமன்ற நீதிபதிகளும் ஜூலை 28ஆம் தேதி பதவியேற்க உள்ளனர். நீதித்துறை நியமன ஆணையத்தின் மதிப்பீடு, மலாய் ஆட்சியாளர்களுடனான கலந்துரையாடல்கள் மற்றும் மாட்சிமை தங்கிய மாமன்னரின் ஒப்புதல் உள்ளிட்ட அனைத்து தேவையான நிலைகளையும் கடந்து நியமன செயல்முறை நடந்ததாக பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். இது ஏன் முன்கூட்டியே அறிவிக்கப்படவில்லை என்று பலர் கேட்டுள்ளனர். நீதிபதிகளை நியமிக்கும் செயல்முறை மாமன்னரின் ஒப்புதலை உள்ளடக்கியது என்பதால் தன்னால் தன்னிச்சையாக பதிலளிக்க முடியாது என்று அன்வார் கூறினார். இது ஆட்சியாளர்களுடன் கலந்துரையாடல்களை மேற்கொள்ள வேண்டும். அது ஒப்புக்கொள்ளப்பட்ட பிறகு மீண்டும் மாமன்னருக்கு ஒப்புதலுக்காக கொண்டு வரப்படும் என்று அவர் இன்று பினாங்கின் பெர்மாத்தாங் பாவில் பூமிபுத்ரா மாஸ்டர் பிளான் துனாஸ் மடானி மற்றும் ஒரு வீட்டு வசதி திட்டத்தை தொடக்கி வைத்து பேசுகையில் இவ்வாறு கூறினார். சில கட்சிகள் சித்தரித்தபடி எந்த நீதிபதிகளும் நீக்கப்படவில்லை அல்லது பணி நீக்கம் செய்யப்படவில்லை என்று அவர் கூறினார். மாறாக புதிய நீதிபதிகளை தேர்ந்தெடுக்கும் செயல்முறை கவனமாகவும் அரசியலமைப்பு முடியாட்சி முறைக்கு முழு மரியாதையுடனும் செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். சுற்றுலா, கலை மற்றும் கலாச்சார அமைச்சு இந்த மாதத்தின் முதல் 2 வாரங்களில் நாடு முழுவதும் நடத்தப்பட்ட 22 அமலாக்க நடவடிக்கைகளில் பல்வேறு குற்றங்களுக்காக 13 நோட்டீஸ்களை வெளியிட்டுள்ளது. அமலாக்க நடவடிக்கைகளில் பல முக்கிய இடங்களில் 180 வாகனங்கள், 30 சுற்றுலா நிறுவனங்கள், 4 தங்குமிட வளாகங்கள் மற்றும் 33 சுற்றுலா வழிகாட்டிகள் சோதனை செய்யப்பட்டதாக ஒரு அறிக்கையில் அமைச்சு தெரிவித்துள்ளது. புத்ராஜயாவை கைப்பற்ற விரும்பினால் மக்களவையில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருமாறு பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தனது விமர்சகர்களுக்கு சவால் விடுத்துள்ளார். ஒரு தேசத்தை கட்டி எழுப்ப நேரம் எடுக்கும், ஆனால் அதை இடிப்பது எளிது என்று அவர் கூறினார்.
அரசாங்கத்தை வீழ்த்த விரும்புவோர் இருக்கிறார்கள் என்பது தமக்கு தெரியும் என்றும் அது அவர்களின் உரிமை என்றும் குறிப்பிட்டுள்ள அவர், ஆனால் சரியான நடைமுறையை பின்பற்ற வேண்டும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். நாடாளுமன்றத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வாருங்கள், உங்களுக்கு போதுமான ஆதரவு இல்லை என்றால் பொது தேர்தலுக்காக காத்திருங்கள் என்று அவர் கேட்டுக் கொண்டார். தெரு ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடவோ அல்லது பொதுமக்களை தூண்டிவிடவோ வேண்டாம் என்று அவர் இன்று ஸ்டேடியம் பத்து கவானில் நடைபெற்ற தேசிய ஒற்றுமை வார கொண்டாட்டத்தில் இதனை தெரிவித்தார். அன்வாரின் ராஜினாமாவை வலியுறுத்த கோரி வரும் ஜூலை 26ஆம் தேதி தூருன் அன்வார் என்ற வெகுஜன பேரணியை நடத்த ரீகாத்தான் நேஷனல் திட்டமிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அலோர் காஜா கம்போங் சோலோ டூகு ஜலான் மஸ்ஜித் தானாவில் புரோடுவா மைவி வாகனம் சிமெண்ட் லாரியுடன் மோதியதில் 24 வயது ராணுவ அதிகாரி ஒருவர் இன்று அதிகாலை உயிரிழந்தார். இந்த விபத்து அதிகாலை 3:40 மணி அளவில் நிகழ்ந்துள்ளது. இதனால் பாதிக்கப்பட்டவர் சேதமடைந்த வாகனத்தில் சிக்கிக் கொண்டார். அவர் சம்பவ இடத்திலேயே இறந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டது. அதிகாலை 3:42 மணி அளவில் பொதுமக்களில் ஒருவரிடமிருந்து பேரிடர் அழைப்பு வந்ததாக மலாக்கா தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையின் மக்கள் தொடர்பு அதிகாரி முகமது ஹபீஸ் சதுல்லா ரஷீத் தெரிவித்தார். இந்நிலையில் அங்கு விரைந்த தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை குழுவினர் ஓட்டுநர் இருக்கையில் சிக்கியிருந்த பாதிக்கப்பட்டவரை அதிகாலை 4:11 மணி அளவில் மீட்டனர். சம்பவ இடத்தில் இருந்த மருத்துவ அதிகாரி ஒருவர் பாதிக்கப்பட்டவர் இறந்து விட்டதாக உறுதிப்படுத்தினார். மேலும் உடல் மேலதிக நடவடிக்கைக்காக காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டது. சராவா லாவாஸில் இரட்டை மாடி வீடு இன்று திடீரென இடிந்து விழுந்ததில் இடிபாடுகளுக்கு அடியில் சிக்கிய 11 வயது ஆடவர்கள் சிறிய கீறல்களுடன் தப்பினர். சரவாக்கின் வடக்கு பகுதியில் உள்ள லாவாஸ் மாவட்டத்தில் உள்ள கம்போங் சப்ராங் மஸ்ஜித் லாமா அபாத் என்ற கிராமத்தில் இச்சம்பவம் நிகழ்ந்துள்ளது. லாவாஸ் நகரத்திலிருந்து 39 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள கிராமத்திற்கு தேடல் மற்றும் மீட்பு குழுக்கள் உடனடியாக அனுப்பப்பட்டன. மீட்பு குழு வருவதற்கு முன்பு 2 சிறுவர்களும் தாங்களாகவே இடிபாடுகளில் இருந்து வெளியே வந்ததாக கிராமவாசிகள் தெரிவித்தனர். வீடு திடீரென இடிந்து விழுந்த போது தாங்கள் தங்கள் அறையில் தூங்கிக் கொண்டிருந்ததாக 2 சிறுவர்களும் மீட்பு குழுவிடம் தெரிவித்தனர். சம்பவத்தின் போது அவர்களது மற்ற குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் வீட்டில் இல்லை என்று அவர்கள் தெரிவித்தனர். மக்களுக்கான நன்றிக்கடனாக ஒரு அசாதாரண செயல் அடுத்த வாரம் அறிவிக்கப்படும் என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் சூசகமாக தெரிவித்துள்ளார். மக்களின் சுமையை குறைக்க விரைவாக செயல்படுத்தக்கூடிய திட்டங்களை அமைச்சு தற்போது மேம்படுத்தி வருவதாக நிதி அமைச்சருமான அன்வார் தெரிவித்தார். திங்கட்கிழமை இல்லையென்றால் செவ்வாய்க்கிழமை விஷயங்களை இறுதி செய்ய தங்களுக்கு இன்னும் 2 அல்லது 3 நாட்கள் கால அவகாசம் கொடுக்க வேண்டும் என்றும் விரைவில் அதை அறிவிக்கப் போவதாகவும் இன்று பினாங்கில் உள்ள யுனிவர்சிட்டி டெக்னாலஜி மாரா வளாகத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்வில் இதனை தெரிவித்தார். ரவூப்பில் ஃபெல்டா லெம்பாக்லாவில் உள்ள ரஹ்மத் மசூதியில் நேற்று வெள்ளிக்கிழமை தொழுகையை முன்னின்று நடத்தி கொண்டிருந்த போது இமாம் சரிந்து விழுந்து இறந்தார். இது சபையை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. 60 வயதான தெங்கு ஃபத்ரி தெங்கு ஜஃபார் சுமார் 500 வழிபாட்டாளர்களுக்கு பிரார்த்தனை செய்து கொண்டிருந்த போது மதியம் 1:40 மணி அளவில் சரிந்து விழுந்தார். லெம்பா கிளாவ் சுகாதார மருத்துவமனையின் மருத்துவ உதவியாளர் அதே மசூதியில் பிரார்த்தனைகளில் கலந்து கொண்டிருந்ததால் உடனடியாக உதவி வழங்க முன்வந்ததாக மாநில இஸ்லாமிய மதத்துறை இயக்குநர் டத்தோ அமாட் கிசல் அப்துல் ரஹ்மான் தெரிவித்தார். மருத்துவ உதவியாளர் முதல் உதவி அளித்த நிலையிலும் தெங்கு ஃபத்ரி இமாமின் பிரார்த்தனை பிரிவில் காலமானார். தெங்கு ஃபத்ரி இந்த ஆண்டு மே மாதம் மசூதியின் 2வது இமாமாக நியமிக்கப்பட்டார். இதற்கிடையில் தெங்கு ஃபத்ரி முன்பு ரவூப் மருத்துவமனையில் இதய நோய்க்கு சிகிச்சை பெற்றதாக ரவூப் காவல்துறை தலைவர் முகமது ஷாரில் அப்துல் ரஹ்மான் தெரிவித்தார். இந்த வழக்கு திடீர் மரணம் என வகைப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.